எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பேசிக்கான சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சர்வீஸ் பண்ண வராரு. அவர் சொல்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாவே பிரேக் நாய்ஸ் வந்து முதல்ல காலைல மணி தான் வரும், அதுக்கப்புறம் பிரேக் நாய்ஸ் வராது. கொஞ்ச நாள் கழிச்சு வண்டி எடுத்தால் திரும்ப பிரேக் நாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் வராதுன்ட்டு. ஆனால் இப்போ ஒரு 10-15 நாளாகவே பிரேக் இப்படி ஜாம் ஆகுது, நாய்ஸ் வந்து ஓவராக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வண்டியை நம்ம பிடிச்சி பார்க்கும்போது தெரியுது அது ஒன்றா ஃபால்ட்டுன்ட்டு. சின்ன ஃபால்ட்டு தான், ஆனால் அது வந்து மேஜராக ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டிங்கன்னா ஹப்பு போய்டும் கண்டிப்பாக. ஏன்னா வீடியோவில் ஃபுல்லாக நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் இது அப்படியே விட்டிங்கன்னா 6000 ரூபாய் செலவு எடுத்துன்னு போய் வச்சிடும். அதனால் இந்தமாரி பிரச்சனை வரும்போது உங்கள் வண்டியில் கண்டிப்பாக நீங்கள் கட்டி உடனே ரெடி பண்ணுங்கள். இதுக்கு ஆண்டு செலவு மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக் ஜாம் தான். இப்போ இந்த வண்டியில் பார்த்தா நம்ம சர்வீஸ் வந்துருக்கு. இந்த கஸ்டமர் ஒரு 10 நாளுமே பிரேக் ஜாமுன்ட்டு அப்படியே ஓட்டின்னு இருக்காரு. ஆனால் வண்டியை நம்ம இப்படியே ஓட்டக்கூடாது. இது ஓட்டினா கண்டிப்பாக இந்த ஹப்பு கண்டிப்பாக கூடும். எப்பவுமே பேக்கு பிரேக் ஜாம் ஆச்சுனாவே நான் உங்கள் ஃப்ரண்ட் வீலில் காமிச்சிருப்பேன், ஆனால் பேக் வீலில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் பிரேக்கு ஷூவை கட்டி காமிக்கிறேன், அதுக்குள்ளே என்ன பிரச்சனை நீங்களே பாருங்கள். உங்கள் வண்டியில் இதுமாதிரி பிரேக் ஜாம் ஆச்சுன்னா நீங்கள் உடனே இதை பண்ணிடணும். நீங்கள் அப்படியே விட்டு சரியாக கொஞ்ச நாள் கழிச்சு சர்வீஸ் பண்ணும்போது பண்ணிடலான்னு மட்டும் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரம்மு கண்டிப்பாக போயிடும். இந்த ட்ரம்மோட விலை 5500 6000 ரூபா வந்துடும். அப்புறம் அந்த காசு வேஸ்ட்டு தான். ஒரு 200-250 ரூபா பிரேக் ஷூ மாற்றினாவே இந்த பிரச்சனை வராது. ஆனால் இது பிரேக் ஷூ மேட்டர் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கு தான் ஏதோ பிரச்சனை வந்துருக்கு. இப்போ நான் வீலை கட்டி காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு நம்ம இது நிறைய வாட்டி நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த வீலை கட்டுறது இது 10ஆம் நம்பர் வரும். இது ஏன் காமிக்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்டினாவே இது மெக்கானிக்கல் ஃபால்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது, கையில் தான். ஏன்னா நம்ம வண்டி நம்ம தான் ஓட்டுறோம், ஒரு நாளைக்கு நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். அது ஒரு வாட்டி பிரேக் இந்த மாதிரி பிரச்சனை வந்தாவே கண்டிப்பாக நம்ம அடுத்த நாளே எனக்கு உடனே இதை பார்த்துடணும். இதெல்லாம் ட்ரம்மு போச்சுன்னா பரவாயில்ல, நாளைக்கு ஏன்னா வீலை ஜாம் ஆகி நம்ம எதனா கீழே வந்தால் நம்மளுக்கு தான் பெரிய அடி விழும். அதனால் இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் ஒன்றே பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்காக தான், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணுற விஷயம் தான், ஓகேங்களா? அதனால தான் அந்த வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கேமை கேட்டுறேன் பாருங்கள். இந்த கேம் எப்படி போகுது பாருங்க, தெரியுங்களா? இதுமாரி ஜாம் ஆகி நிற்கிது. இதுமாரிலாம் வண்டியே ஓட்டக்கூடாது கண்டிப்பாக. இதுமாரிலாம் இது நம்ம கண்டிப்பாக இந்த ட்ரம்மை கட்டி தான் ஆகணும். பார்ப்போம். இது பிரேக் நெட்டு, ஸ்டாப்பர் போல்டு, வீல் நெட்டு, இது 3 விஷயம் தான். இது ஸ்பேனர் வீட்டிலே நீங்களே வச்சுருக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே 19, 18, 19 தான். ஸ்டாப்பருக்கு 13, 12, 13 தான், ஓகேங்களா? அதனால் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. டூல்ஸு வண்டி முக்கியமாக கரெக்டான டூல்ஸ் வச்சு கேட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, நம்ம கட்டியாச்சு வீலை கட்டிலே நம்ம இதை பார்க்குறோம். இதை பாருங்கள், தெரிஞ்சுங்களா? இங்கேயே கட் ஆகிட்டு இருக்குது. கட்டாகி எப்படி போய் ஜாம் ஆகிருக்கு பாருங்க, ஓகேங்களா? இது கட்டாகி என்ன திரும்பாகும், இது கரெக்டாக அந்த ட்ரம்மில் தான் எல்லா வேலையும் காமிச்சிடும். இதில் கரெக்டாக கோடு வந்துடும் உங்களுக்கு. வேண்டியிருக்கு பாருங்க பள்ளமாக. இதுமாரி கோடு வீடு இன்னும் நாங்கள் அதிகமாக இந்த ஒரு வாரத்துக்கே இவ்வளோ லைட்டாக அந்த கோடு வந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு ஓட்டியிருந்தாருன்னா கண்டிப்பாக இது கண்டிப்பாக பள்ளமாகிட்டு இருக்கும், ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். கண்டிப்பாக புது பிரேக் ஷூ போட்டாலும் அந்த எஃபெக்ட் இருக்காது, வண்டி வழிக்குனே தான் போகும். அதனால் இதுமாரி பிரேக் ஜாம் ஆகுது, இந்தமாரி பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீலை முதல்ல கேட்டுருங்க. இதுமாதிரி ஸ்ப்ரிங்கி கட்டாகி வண்டி ஓட்டாதீங்க. இப்போ ஸ்ப்ரிங்கி கட்டாமல் தான் பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னாவே ஸ்ப்ரிங்கி கட்டாயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை மாதிரி இது எப்படி பார்க்கலாம். கேம் வந்து அழுத்தினாவே வெளில ரிட்டன் வரணும். இந்த வண்டியில் ரிட்டனே வரல, நீங்களே ஸ்ப்ரிங்கி கட்டாயிருக்கு. ஓகே, இப்போ வேறு ஸ்ப்ரிங்கி பழைய ஸ்ப்ரிங்கி தான் போட போகிறோம் பாருங்கள் நீங்களே. அதேமாதிரி இதுவும் அப்படிதான் சொல்லமாயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங்கி இது அப்படியே மாட்ட வேண்டியதான். இந்த ஸ்ப்ரிங்கி மாட்டுறது ரொம்ப ஈஸிங்க. மிஞ்சி போனால் ஸ்ப்ரிங்கி 20 ரூபா இருக்கும், அவ்வளோதான். வேறு ஸ்ப்ரிங்கி போட்டாச்சு. இப்போ நம்ம எமரி ஷெட் வச்சு க்ளீன் பண்ணி அப்படியே மாட்டணும். இப்போ அந்த மாட்டிட்டு அந்த கேமை பாருங்கள் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. ஒரு வெள்ளை நம்ம அந்த பிரேக் ராடில் இருக்க போல்டு நெட்டை கட்டினாவே கேம் வந்து ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகாமல் ஒரு பக்கம் போய் நின்றுச்சுனாவே கண்டிப்பாக உள்ளது பிரச்சனை தான் அர்த்தம். அதனால் கண்டிப்பாக இந்த வேலையை உடனே நீங்கள் பாருங்கள். இது கட்டியாச்சு, ஃபுல்லாகவே நம்ம துவச்சிடலாம், ஓகேங்களா? டெஸ்ட்லாம் கட்டி பண்ணும்போது கரெக்டாக அந்த கேமராலாம் ஆயில் பண்ணணும்.
இப்போ கேம்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே இதுமாரி ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் வண்டியில் மாட்டின மாதிரி ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. ஏன்னா பிரேக் ஷூ உள்ளே மாட்டினால ரிட்டர்ன் வரணும். ஓகே, இப்போ நம்ம பழைய பிரேக் ஷூ அப்படியே தான் மாட்ட போகிறோம். ஏன்னா பிரேக் ஷூ போச்சுன்னாங்க, ஆனால் போனது ஸ்ப்ரிங்கு தான் கட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் ஒரு பிரேக்கு ஜாம் ஆகுது. இங்கே போனால் ஒரு 20 ரூபா செலவில் வேலை முடிஞ்சிடாது. ஓகேவா, இதுமாரி. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே மாட்ட வேண்டியதான். அந்த தேஞ்ச இடத்துல நம்ம எமரி ஷீட்டை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அது எதுங்களா டஸ்ட்டு வர்றது அப்படி வச்சு பாருங்கள். ஒரே யூக்கெல்லாம் தேய்க்கணும் கரெக்டாக. இது நைஸ் எமரி போடாதீங்க, நல்லா ரஃபான எமரியே போடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா போச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரிம்மே போய்ட்டுருக்கும். எமரி ஷீட் போட்டு புரிய வச்சிடும். இப்போ அந்த மார்க்கு ஓரளவு இஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஓகே, அதை எமரி ஷீட் வச்சு கரெக்டாக தேய்க்கணும். அதேமாதிரி இந்த பிரேக் ஷூவையும் எல்லாவட்டாக தேய்ச்சிடணும். ரொம்ப ஆயில் போடாதீங்க. ஆயில் போட்டாலும் அது இந்த பிரேக் ஷூவில் படாத மாதிரி பண்ணணும். ஓகேவா, பிரேக் ஷூவில் போட்டாவே எஃபெக்ட் இருக்கிற வழிக்குனே போய்டும். அப்புறம் இப்போ நம்ம அப்படியே எடுத்து மாட்ட வேண்டியதான். இதை நீங்கள் வீட்டில் போனீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். கரெக்டாக பக்கா வட்ட கிடக்குன்னு பண்ணுறத விட. மாட்டியாச்சு. ஸ்டாப்பர் போல்டு நம்ம போடணும் கரெக்டாக. ரப்பரு, வாஷரு, அப்புறம் தான் போல்டு வரும். ஓகேவா, அப்படியே நான் கீழே காமிக்கிறேன். இப்போ இந்த கேம் பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். இதையும் ஃபுல் டைட் பண்ணோம். கொஞ்சம் லூஸ் ஆனாவே பிரேக் இடுமே டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். இந்த ஸ்டாப்பர் போட்டு லூஸ் ஆனால் தான் அதுமாதிரி சவுண்டு வரும். அதனால் அது கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்தமாரி ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆச்சா பிரேக் ஷூ நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பிரேக் கரெக்டாக பிடிக்கும். ஓகே, இப்போ மாட்ட வேண்டியதான். ஓகே, நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் வண்டியில் இதுமாதிரி பிரேக் ஜாம் ஆச்சுன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான், ஈஸியாக நீங்களே பண்ணலாம். இது சும்மா ஒரு பேசிக் தான். ஓகேங்களா, ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் வண்டியில் இதுமாரி பிரேக் ஆச்சுனாவே கண்டிப்பாக கட்டி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரேக் ஸ்ப்ரிங்கு தான் கட்டாயிருக்கும். ஓகேங்களா, ஸ்ப்ரிங்கு கட்டாச்சுனாவே 20 ரூபா முடிஞ்சிடும். நீங்கள் அப்படியே ஓட்டுறதால கண்டிப்பாக ஹப்பில் போய் லைன் போட்டு கண்டிப்பாக பிரேக் எஃபெக்டே இருக்காது. பிரேக் ஷூ வழிக்குனே போவோம். நாளைக்கு 5000 ரூபா 6000 ரூபா செலவு தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் பிரேக் ஜாம் ஆச்சுனாவே உடனே நீங்கள் பார்த்துடணும். அது எல்லாத்துக்கும் நல்லது, வண்டிக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா, வண்டியில் எதனா பிரச்சனை தான் நம்ம உடனே பார்த்துடலாங்க. அப்புறம் பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலான்னு விடக்கூடாது. நீங்கள் பொறுமையாக பார்க்குறதா அது நம்மளே கிட்ட சொல்லும். ஏன்னா அதுமாதிரி ஜாம் ஆகி நின்றோம். ஓகேவா, அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.